அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மோகன், வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92ஆம் ஆண்டு நிறைவு விழா நேற்று சென்னை மெரினா கடற்கரையில ஒரு சாகச நிகழ்ச்சியா நடத்துனாங்க. இந்த சாகச நிகழ்ச்சிய திமுகவினுடைய அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம மிகப்பெரிய அளவுல அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கிறது. அங்க 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மற்றவர்கள் வாந்தி, மயக்கம் இப்படிலாம் வந்திருக்கு. ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இந்த சாகச நிகழ்ச்சிய நடத்தியிருக்கிறாங்க. அத பத்தி உங்களுக்கு கருத்துக்கள்? இந்திய தேசிய ராணுவ படையினுடைய 92ஆம் ஆண்டினுடைய நிறைவு விழா. அது ஒரு சாகச நிகழ்ச்சி அப்படின்றத விட ஒரு சாதனை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி. என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி பார்ப்பதற்காக ஆர்வமும் இருந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு பண்ணிட்டாங்க. இந்த தேதியில இந்த இடத்துல இது போல நடத்தப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆளும் கட்சியா இருக்க திமுக என்ன பண்ணணும்? அந்த பகுதியில அந்த மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஏற்றவர்கள் அவங்க வந்து செல்வதற்கு எளிமையா இருக்கக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு 6 பேருடைய உயிர் அங்க பலி போயிருக்கு. அதற்கு யார் திமுக 200 பேருக்கு மேல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 90 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய வெளிப்பாடு என்ன? நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு. இவ்வளவு நாட்களுக்கு முன்பாக சொல்லியே ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியலன்னா அவங்களுடைய ஆண்மை பண்பு அவ்வளவுதான். ஒரு கார் பந்தயம் நடத்துறாங்க. அவங்க ஒரு கார் உங்களுக்கு தெரியும், ஒரு கார் பந்தயம் நடத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கு 10 நாட்களாக 10 டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ராத்திரி பகலா வேலை பார்த்து அந்த கார் பந்தயத்தை நடத்தினாங்க. அப்படி நடத்தின திமுக அரசுக்கு ஏன் இந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்தவில்லை? இல்ல நடத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டு இது போல செய்திருக்கிறார்களா? இந்த சாதனை நிகழ்ச்சியை ஒரு சோக நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து போல தெரிகிறது. செப்டம்பர் 6, 2003 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஒரு விமானப்படையினுடைய ஒரு சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா பீச்ல நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இது குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, போக்குவரத்து வசதி, இது மருத்துவ வசதி எல்லாமே செய்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வரைக்குமே கண்டுகளிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு சென்னை மெரினா கடற்கரையில அதே மாதிரி 21 ஆண்டுகளுக்கு பின்னாடி இங்க நடக்குதுன்னு வச்சுங்களேன். திமுகவினுடைய அரசு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறுனதுனாலதான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா. ஆளுமைக்கும் கோதுமைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆளுமை என்கின்ற மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்றைக்குமே ஒப்பிட முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை அம்மா அவர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? அதே 10 லட்சம் பேர் தான் இன்னைக்கு கூடியிருக்கிறாங்க. முதல்ல அங்க இருந்த குழந்தைகளுக்கு ஒரு தனி செக்ஷன் இருந்ததா? அவங்களுக்கு அவசர தேவைகள் அதுக்கு பூர்த்தி செய்யக்கூடியது, இல்ல மருத்துவ சேவைகளா இருக்கட்டும், முதியோர்களுக்கான மருத்துவ சேவைகளா இருக்கட்டும், ஒரு பாத்ரூம் வசதி சரியா இருந்ததா, குடிக்க தண்ணி சரியா கிடைக்கலன்றாங்க. அந்த விழாவுக்கு போனவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி சரியா கிடைக்கலன்றாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் மயக்கம் பண்றாரு, நெஞ்சொலி வந்துருன்னு சொல்லுங்களேன். ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள ஃப்ரீயா போகக்கூடிய அளவுல ஏற்பாடு செய்யப்படல. அப்ப இதெல்லாம் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு. ஒரு விஷயம் திட்டமிடுறோம் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட வேண்டும். 20,000 வாகனங்கள் இந்த பங்கன்ல கலந்துக்கிட்டதா சொல்றாங்க. வாகனங்கள் மட்டும் 20,000. அந்த 20,000 வாகனங்கள் அந்த சேப்பாக்கத்தை விட்டு வெளியில அவுட் சைடு போகக்கூடிய அந்த நேரம் 5 மணி நேரம் காலம் கொடுத்திருக்கிறது. அப்ப என்ன ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சிருக்கீங்க? சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நம்ம மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாக செய்து கொடுத்து போவோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு திட்டமிட்டு இதை ஏதேனும் இந்த சாதனைகளை ஒரு சோதனையாக இருக்க வேண்டும், ஒரு சோகமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல செய்து கொண்டுதான் நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த 15 நாட்களாக என்ன செஞ்சாங்க? என்ன முன் ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க? 6 பேருக்கு உயிர் பலியாகக்கூடிய அளவிற்கு இவருடைய முன்னேற்பாடு இருந்திருக்கிறதா? அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு குழு போட்டு நாங்க எல்லாமே வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு 10 டிபார்ட்மெண்ட்டா 10 நாளா ராப்பகலா வேலை பார்க்க தெரிஞ்ச இந்த திமுக அரசுக்கு இதற்கு ராப்பகலா வேலை பார்க்க தெரியாதா? வெறும் அந்த கார் பந்தயத்தை பார்க்க எத்தனை பேர் போனாங்க சென்னையில் இருந்த மக்கள்? முதல்ல கார் பந்தயத்தை ஆவலாக பார்க்க முடியுங்களா, ரசிக்க முடியுங்களா?
நீங்க கார் பக்கத்து போது ஜல்லிக்கட்டு வச்சிருந்துருக்கலாம். மிகப்பெரிய அளவுல தமிழக மக்கள் கூட தன்னெழுச்சியோட வேடிக்கை பார்த்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆர்ப்பு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய அடையாளம் ராணுவம். அந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் லட்சோதி லட்சம் மக்கள் அங்க வர்றாங்க. நாங்க 2 குழுவை போடுறோம், குழுவை போட்டு எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம் அப்படின்னா அப்படியே 6 பேர் இறந்தாங்க. 90 பேர் எப்படி அவசர சிகிச்சை பிரிவு இருப்பாங்க. ஆனா மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாருல்ல, அப்ப இதை போல என்ன ஏற்பாடு நீங்க செஞ்சிருக்கீங்க, அதை விளக்கம் கொடுங்க சொல்லி கேட்கிறோம். இவ்வளவு பெரிய தள்ளுமுறை எங்க இருந்து ஏற்பட்டது? எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லைங்க. அங்க போறவங்க பூராமே சொல்லக்கூடியது என்ன, ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு சொல்லுது, எங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, எல்லாம் ஆள் நெருக்கமா இருக்கும்போது எங்களுக்கே ஒரு மயக்கம் வந்துருச்சு, அடுத்த முறையாவது வந்து இத திட்டமிட்டு நடத்துங்க அப்படின்னு வந்து அந்த சின்ன குழந்தை சொல்லுது. ஆமா, அவங்க அந்த அளவுக்கு துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், இந்த 3 பேருக்கு உண்டான விஷயங்கள் அத்தியாவசியம். இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து வெளியில சொல்ல முடியும். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு கூட்ட நெரிசல், மூச்சு திணறல் வருது, உடனடியாக போய் மருத்துவம் பார்க்கணும். அதற்கு நடமாடும் மருத்துவமனைகள் எத்தனை நீங்க அமைச்சிருக்கீங்க? வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், பெண்கள் இருக்காங்க, கழிவறை பிரச்சனைகள் வரலாம். அப்ப இத்தனை பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்கோம். ஒரு 10 லட்சம் பேர் வர்றாங்கன்னா என்ன முன் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டமிடல், சரியான திட்டமிடல் இல்ல. இல்ல அவங்களே என்ன சொல்றாங்க, அந்த சாகச நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து நாங்க ஒரு இடத்துக்கு கடந்து போக முடியலங்க அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நாங்க கடந்து போறதுக்கு பல மணி நேரங்கள் வந்தது. அதற்கான போக்குவரத்தை வந்து நீங்க வந்து சரியான முறையில மாற்றம் செய்யல. எல்லாமே வந்து ஒரே இடத்துல விட்டுட்டாங்க. என்ன நீங்க வந்து அடிப்படை வசதியில எங்களுக்கு தேடி குடுத்துட்டீங்க. எல்லாரும் வாங்க, இத்தன தேதி நடக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல. எங்க புள்ள குட்டிகள கொண்டாந்து கூட்டிட்டு கொண்டு அந்த சாகச நிகழ்ச்சிய காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்து நாங்களும் வந்து பார்க்கிறோம்ல. எங்களுக்கான வசதிகள நீங்க என்ன தேடி குடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் சாகச நிகழ்ச்சிகளுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணத்துல திமுக அரசு செயல்பட்டத வெட்ட வெளிச்சத்துக்கு காண்பித்து இருக்கிறது இந்த செயல்பாடு. அந்த கலந்து கொண்டவங்க பூரா வந்து வெளியில வரும்பொழுது ஒருவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கும் சம்திங் ஏதோ வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க, அதை பாக்குறோம். டிஎன் கவர்மெண்ட், அதாவது பேஸ்ட் டிஎன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. பேஸ்ட் டிஎன் கவர்மெண்ட் ஏப்பா அப்படி சொல்றேன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இங்க நாங்க உள்ள வந்ததிலிருந்து தற்போது வெளியே போற வரைக்கும் நாங்கள் பட்ட இன்னல்கள் இருக்குல்ல, ஒரு அரசு சார்ந்த விழா, ஒரு அரசு சார்ந்த விழாவிலேயே எங்களுக்கு இவ்வளவு துயரங்கள் ஏற்படுகிறது, இத்தனை பேருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து சரியில்லை. பொதுமக்களுக்கு மட்டுமே கிடைக்கவே மாட்டேங்குது. போராடினா தான் எதையும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழக அரசே இருக்கு. ஆமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க வந்து மிக சாதாரணமாக எளிமையாக மேலே உட்கார்ந்துறாங்க. அவங்களுடைய தேவைகள் பூரா பூர்த்தி செய்யப்படுகிறது. அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தேர்ந்தெடுத்த மக்கள், அவங்க தான் இன்னைக்கு அவதிப்பட்டிருக்கிறாங்க. மேல இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. யாரு? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், மேல வந்து நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. மக்கள் படக்கூடிய துன்பங்களை நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. அதை தீர்க்கக்கூடியவர் தான் தலைவராக இருக்க முடியும். இன்னைக்கு இந்த மக்கள் என்ன புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, திமுக அரசு நம்ம கொள்வது மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெரினா, இந்த விமானப்படை, இந்த சாகச நிகழ்ச்சியிலே அந்த மக்கள் வந்த மக்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. தலைநகரிலேயே புரிய தொடங்கி விட்ட மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் புரிய தொடங்கி விடுவாங்க. என்ன காரணம்னா, திமுக அரசு இன்றைக்கு வந்திருக்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக வரல, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கின் காரணமாக வரல. அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் பிரிந்திருக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஒவ்வொரு தாய்மார்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது காட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பெறப்படும் போது ரொம்ப ஆசையா வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்த உடனே அவங்களுக்கான இது ஏன் வந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டாங்க. அரசு வந்து மக்களுக்கு வந்து செய்யக்கூடியதை செய்ய தவறிடுச்சு இந்த இடத்துல. ஒரு அரசு விழாவுல ஆர்வமாக குழந்தைகளோட வந்து கலந்து கொண்டு சொல்லிட்டு ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காரை நிப்பாட்டிட்டு குழந்தைகளை கையில தூக்கிக்கிட்டு நம்ம இந்த சாகச நிகழ்ச்சியை குழந்தைகளை காக்கணும்னு சொல்லி ஆவலா வர்றாங்க. ஆவலா வந்தவங்கள அரவணைச்சு பாதுகாத்து திரும்பி பத்திரமா அனுப்பக்கூடிய வேலை தான் அரசுடைய வேலை. அதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு அதை திமுக அரசு செய்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்து அவர்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இத்தனை மக்கள் வந்து இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்ப வந்து ஏர் ஷோ வந்து நடத்தியாச்சு. இனி அடுத்து என்ன நடக்க போகும்ன்னு சொன்னீங்கன்னா, படகு ஷோ தான் நடக்க போகுது. ஏற்கனவே வந்து லைட்டா மழை பெஞ்சாலே சென்னை வந்து அந்த அளவுக்குல வந்து தண்ணீல வந்து தத்தளிப்பாங்க எல்லாருமே. இப்ப வேற வந்து மழைக்காலங்கள் வேற வர ஆரம்பிக்குது. இனி என்ன நடக்க போதோ? அரசு வந்து முன்னெச்சரிக்கையா ஒரு நடவடிக்கை எதுவும் எடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. இல்ல, வழக்கமா அவங்க சொல்லக்கூடியதுதான் சொல்லிட்டாங்கல்ல, 90% மேடைகள் முடிவெடுத்து விட்டது. வழக்கமா சொல்லக்கூடியது முடிஞ்சிருச்சு. மழை வரும்,
இடுப்பளமல்ல ஆள் உயரமல்ல 2 பனைமரம் அளவு கூட தண்ணீர் தேங்கும். நீங்கள் சொல்வது போல படகு போட்டி நடத்துவாங்க. படகு போட்டி உறுதியா நடத்துவாங்க. அதற்காக அந்த ஏற்பாடை செஞ்சோம்னு சொல்லிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டதை மறைப்பாங்க. மக்கள் எப்ப பதில் சொல்லுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்ப பதில் சொல்லுவாங்க. இந்த ஊரக விளையாட்டுலயே பாருங்க மிகப்பெரிய அடிமம் திமுக அரசு. இந்த ஏர் ஷோ நடத்தினதுல மிகப்பெரிய அளவுல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இது அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வந்து தவறிருச்சு. இதனாலதான் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து சங்கடத்துல உள்ளாயிட்டாங்க. இத வந்து கையாளாகாத திமுக அரசு வந்து இப்படி எல்லாம் வந்து செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நீண்ட அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த அறிக்கை பெறுவதற்கு மிகப்பெரிய தகுதி உள்ள ஒரு நபர். ஏன்னா 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஒருவர். மாண்புமிகு இதய புரட்சி அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே போல ஒரு விமான ஷோவானது இங்கே தமிழகத்தில் நடந்தது. அப்பொழுதும் கழகத்துடைய உறுப்பினர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதில் ஒரு சில அந்த வேலைகள் பங்காற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர். அதனால அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அன்றைய காலகட்டத்தில், அதாவது ஏற்கனவே 21 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன முன் ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க, தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு என்னென்ன செய்ய தவறி இருக்கிறது என்பதை சரியாக சுட்டிக்காட்ட தகுதியுடைய நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே போலதான் நீங்க சொல்லி இருக்கிறாங்க, திமுக அரசு மெத்தன போக்குல வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. மக்களை வந்து எந்த அளவுக்கு கையாள வேண்டும், அந்த பகுதியில எப்படி வந்து கையாண்டு இருக்க வேண்டும், ஒரு அரசு விழாவை எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் எந்த அளவுக்கு திட்டமிடலுடன் நடைபெற வேண்டும் என்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. திமுக அரசு நம்ம கட்டணம் தெரிவித்த உடனே அது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து உடனே செயல்படுத்த போகிறத அவங்க அடுத்த வேலையை போறாங்க. அவங்க அடுத்த வேலை நம்ம அடுத்த என்ன செய்யலாம், 2026 ஆட்சி முடிய போகுது. அதுக்கு இன்னும் 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ மீண்டும் ஆட்சிக்கு வர நாளிகைகள் ஆகும் போது இருக்கிற வரை நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுவோம் என்பதுதான் கவனம் தெரிவித்து இருக்கிறாங்க. நல்லா தெரியும், ஒரு கார் பந்தயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு தேசிய, அதாவது மத்திய அரசுடைய அனுமதியின் பேர்ல 15 நாட்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யாமல் திமுக அரசு கவனம் செலுத்த தவறி இருக்கிறது என்றால் இது எங்க வேண்டும் சொல்வது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் என்ற உடனே பரபரப்பாக எத்தனையோ வேலைகள் பார்த்த இந்த அரசு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அரை நாளையை ஒதுக்கி திட்டமிடல் சரியாக திட்டமிட்டிருந்தால் இன்று 6 உயிர் போயிருக்காரு. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன். நன்றி.